பாருங்க மக்களே, நம்ம மேலே வந்துட்டு இருக்கோம். அமைதி சோலையா? அமைதி சோலையை தாண்டி நம்ம இப்போ பயணம் பண்ணிகிட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா வளைவு ரோடு ரொம்ப வளைவு நெளிவுகள் அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு மலை ஏற தான் போகிறோம். அதாவது கொண்டை ஊசி வளைவு, 3வது கொண்டை ஊசி வளைவு, 40 கொண்டை ஊசி வளைவுகள் இருக்குது. 40 கொண்டை ஊசி வளைவுகள் பன்றிமலை. ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருவோம் எவ்வளோக்கு எவ்வளோ வேகமாக ஏறுதுன்ட்டு. மேலே அதேமாதிரி ஆடலூர்னு ஒரு ஊர் காட்டுது, அது என்னன்றதையும் பார்த்துருவோம். உங்களுக்கு சைடில் என்னால் அல்ட்ரா வெயில் போட்டால் குவாலிட்டி வராது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக மலைகள் பார்க்க அவ்வளோ அழகாக இருக்குது. ரோடு கொஞ்சம் நேரோவாக தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி தான் இந்த ரோட்டில் நமக்கு பொறுமை தான் ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி தலைவர்கள் நிறைய பேர் ரோட்டில் படுத்திருப்பாங்க. இவங்களாம் வளர்ப்பு பிராணிகள் தான். இங்கே நிறையா வீடுகளும் இருக்குது. இங்கே என்ன விவசாயம் பண்ணுறாங்க, இங்கே வீட்டில் என்ன வேலை பார்ப்பாங்கன்றது தெரியலை. ஆனால் இங்கேயும் ஒரு 5-6 வீடு தான் இருக்குது மக்கள். சைடில் எடுத்து ஃபோனை வேறு ஸ்டாண்டில் போட்டிருக்கேன். இதெல்லாம் எடுத்து காட்டினா உங்களுக்கு முன்னாடியே அது ஒரு அழகு தெரியும். வெளியே வந்துடும். இதோ பாருங்கள், ரோடு இருக்க ரொம்ப சின்னதாகிட்டே போயிட்டுருக்கு. நம்ம அடுத்த கொண்டை ஊசி வளைவு வந்துட்டோம். 4வது கொண்டை ஊசி வளைவு. எனக்கு தெரிஞ்சு மலை மேலே கண்டிப்பாக போயிடுவோம் மக்களே. மலை டாப்புக்கு போயிட்டு தான் பன்றிமலை பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த மலையோட வியூ உங்களுக்கு தெரியுதா? ஆஹா, கேமரா வேறு நடுக்குது. கேமரா ஃபோக்கஸ் பண்ண முடியல. அப்பா எடுத்துகிட்டு இருக்குமா இதெல்லாம், நான் அப்படியே ரோடை எடுத்துகிட்டு இருக்கேன் மக்களுக்கு காட்டுறதுக்காக. இங்கே பாருங்கள் மலை. நம்ம இது எனக்கு என்னென்னவே யூடியூப்பில் ஒரு 16 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்காங்கம்மா. அவங்களுக்கு காட்டுறதுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன். அது போக நிறைய பேர் பார்ப்பாங்க, அவங்களுக்காக எடுத்துகிட்டு இருக்கேன். நான் யூடியூபராக ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் திருப்பூர்லேருந்து நம்ம எங்கெங்கே போகிறோங்கிறத வீடியோ எடுத்து இதில் போடுவோம். நம்ம எந்த அளவுக்கு தெளிவாக அவங்க சொல்கிறோமோ அந்தளவுக்கு அவங்க வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. அதனால் நம்ம வீடியோ எடுத்து போட்டுருக்குறது இப்போதைக்கு. இப்போ தான் அந்த ஜில்லுன்னு ஏற ஆரம்பிக்குது. யாருக்குமா? அதெல்லாம் முடிஞ்சுமா? உங்களுக்கு தெரியுதா மலையோட மேகங்கள்? இல்லைம்மா, கேமராவில் தெரியுதான்னு பார்க்குறோம்மா. கேமராவில் தெரிய மாட்டேங்குது. அந்த செல்லில் எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா அதுலேயும் ஒரு வீடியோ ஆன் பண்ணி எடுத்து வந்துருக்கலாம், சைடில் எடுத்துருக்கலாம். இதோ மக்களே, பன்றிமலை ஏறிட்டு இருக்கோம். இப்போ தான் 7 கொண்டை ஊசி வளைவு என்னமோ ஏறி இருக்கும். இங்கே வரும்போது அருவி சத்தம் கேட்டுச்சு. ஆனால் அந்த அருவி காட்டுக்குள்ளே இருக்குது, அங்கே இருக்குது. ஆனால் அங்கே கொஞ்சம் கூட்டமாக இருக்குது. நம்ம ரிட்டன் வரும்போது அங்கே போய் பார்த்துக்குவோம். இதோ காரு அப்பா அம்மா. எப்படி பாதர், இப்போ வந்த வரைக்கும் ரோடு எப்படி இருக்குது? வால்பாறையில் போகிற மாதிரி இருக்குது. ஒரு மினி வால்பாறை. உனக்கு எப்படிமா இருக்குது? வால்பாறை மாதிரி தான் இருக்கா? ஓகே, முடிஞ்ச வரைக்கும் அப்படியே ஏறுவோம், மேலே ஏறுவோம். சுற்றியும் மலைகள் தான், அப்படியே கண்டினியூ பண்ணுவோம் மக்களை. மழை பெஞ்சிருக்கு, ஆனால் சாரலாம் இல்லை நேற்று பெஞ்ச மழையா? ஏன்னா இங்கே பொதுவாக சூரிய ஒளி உள்ளே வரல இல்லை, அதனால காயாமல் கூட இருக்கலாம். பாருங்க மக்களை, ரோடு ரொம்ப சின்னதாக ரொம்ப அமைதியாக இருக்குது. அமைதியாக இருக்கிறதுக்கும் எப்பயுமே சொல்கிற மாதிரி தான், அழகாக இருக்கிற இடத்துல கொஞ்சம் ஆபத்து இருக்குது. அங்கங்கே மண் சரிவு, அப்புறம் சில இடத்துல மரங்கள்லாம் விழுந்துருந்தது. அதெல்லாம் ஆனால் அப்புறப்படுத்திட்டாங்க நாங்கள் வரப்போ. இருந்தாலும் மழை காலத்தில் இந்த இடத்துல வரும்போது இந்த மாதிரியான ஆபத்துகளும் இருக்கும். நம்ம அதை யோசிக்கணும். நிறையா வாட்டர் ஃபால்ஸ் வருது, ஆனால் எல்லாம் செடி கொடிகளுக்குள்ளே மறைஞ்சிருக்கு. வீடியோவில் என்னால் காட்ட முடியல, ஆனால் சத்தம் மட்டும் நல்லா கேட்குது. நான் இப்போ தான் இடையில தான் நெல்லியம்பதி போயிட்டு வந்தேன். அங்கே தான் கணக்கேலாம் வாட்டர் ஃபால்ஸ் நிறைய நம்ம ரோட்டில் வந்துச்சு. அதுக்கு கொஞ்சமும் சளைக்காமல் நம்ம ரோட்டில், அதாவது நம்ம தமிழ்நாட்டில் இருக்க இந்த பன்றிமலையிலையும் அந்தளவுக்கு நிறைய வாட்டர் ஃபால்ஸ் இடம்தான் இருக்குது. நெல்லியம்பதியும் ஒரு பெட்டர் சாய்ஸ். அதேமாரி நம்ம பன்றிமலை நம்ம நாட்டுக்குள்ளேயே, நம்ம தமிழ்நாட்டிலே இருக்கிறதுல ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு இந்த பன்றிமலை. ஏகப்பட்ட ஹிடன் வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது.
நெல்லியம்பதி போகணும்னு நினைக்கிறவங்க இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நெல்லியம்பதியும் அது ஒரு தனி அழகு. பன்றிமலையும் அதுக்கு சலைச்சதில்லை. பன்றிமலையும் இதுவும் பயங்கர அழகாக தான் இருக்குது. இது வழியாக கொடைக்கானல் போகலாம், தாண்டிக்குடி போகலாம். தாண்டிக்குடி போனால் முருகன் கோயில் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இல்லை, அது பூம்பாறை. தாண்டிக்குடியும் முருகன் கோயில் இருக்கும். எப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் மக்களை. வீடியோவை கண்டினியூ பண்ணுறோம். இப்படி பாருங்கள் மக்களை, அந்த மலையை வேகம் உரசிட்டு போகுது. நம்ம அதுக்குள்ளே போகிறோமா இல்லை அது கொடைக்கானல் அந்த ஏரியா சம்மந்தப்பட்டதான்னு தெரியல. ஆனால் இங்கே இருக்க எல்லா டாப் மலையிலையும் மேகம் உரசிட்டு போகுது. நானும் எதிர்பார்க்குறேன் நம்ம காரும் மேகத்துக்குள்ளே புந்து போகணுன்ட்டு. அந்த மாதிரி நடக்குமா என்னங்களுக்கு தெரியல. எப்படி பார்த்தா நடக்குமா? நம்ம போகிற மலையை மேகங்கள் தாண்டி போகுமா? பார்ப்போம். இப்போ பாருங்கள், இப்போ ஒரு கொண்டை ஊசி வளைவா இல்லை யூட்டன் தான் வருது. ரொம்ப நேரமாக ஏறுற மாதிரி இருக்குது. ஆனால் 7 கொண்டை ஊசி வளைவில் தான் நம்ம தாண்டியிருக்கோம் இப்போ வரைக்கும். ஏதோ சத்தம் கேட்குதா மக்களே? வாட்டர் ஃபால்ஸ் சத்தம் மட்டும்தான் கேட்குது. ஆனால் அதெல்லாம் ஒளிஞ்சிட்ருக்கு. சின்னதாக செடிகளுக்குள்ளே ஒளிஞ்சிட்ருக்கு. மழை காலத்தில் வந்தோம்னா இந்த ரோட்டில் என்னால் தெரிஞ்சு கண்டிப்பாக ட்ராவல் பண்ண முடியாத அளவுக்கு தண்ணி ரோட்டில் போகும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக. ஆனால் என்ன, இங்கே வந்தால் டவர் கிடைக்காது. மாதாஜியை நம்பி மட்டும் இந்த பக்கம் வந்துடாதீங்க. பிடிச்சா ஒரு ரோடு மெயினான சிட்டியை போய் தான் அப்புறம் மறுபடியும் நம்ம மேப் போட முடியும். ஆனால் வர்றதுக்கு ஒரு ஒர்த்தான இடம். நம்ம ஊர்லேருந்து மொத்தமாகவே ஒரு 120 கிலோமீட்டர் தான் வந்துருக்கோம். இதுக்கு மேலே இன்னும் ரோட்ஸ் போயிட்டு தான் இருக்குது. நான் உங்களுக்கு அப்படி மக்கள் இருக்காங்க. ஆனாலும் எங்கே இருக்காங்க அந்த வீடெல்லாம் கண்ணுக்கு தெரியல. உங்களுக்கு எதுவும் தெரியுதா? பாதுகாப்பு வேலி போட்டுருக்காங்க. வெட்டுற சத்தம் கூட கேட்குது. வெட்டுறாங்களோ துவைக்கிறாங்களோ ஏதோ பண்ணுறாங்க. இதோ இங்கெல்லாம் சாரி கட்டி நம்ம கண்டிப்பாக ஏதோ ஊர் வருதுன்னு தான் நினைக்கிறேன். பழைய கிராமம். பாப்பா மக்களை அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இதெல்லாம் மிளகு செடின்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. சரியா இல்லைன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், உங்களுக்கு எப்படி தெரியுதுன்ட்டு. தான் மக்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஊர் தான் வருது. பஸ் ஸ்டாப்பில் இருக்குது பாருங்கள், செடி முளைச்ச பஸ் ஸ்டாப்பு. பன்றிமலை நம்ம போக வேண்டியது தேனிமலை. பன்றிமலை நம்ம ஸ்ட்ரைட்டாக தான் போகணும். இப்படி தானே பதில் போகணும். ஸ்ட்ரைட்டாக தான் கீழே இறங்கி போகிறது தானே தேனிமலை. ஓகே மக்களே, கண்டினியூவாக நம்ம பயணத்தை ஏதோ 12வது கொண்டை ஊசி வேலை வந்துட்டோம். 12 தான் வந்திருக்கோம். இன்னும் 31 இருக்குது. எப்படி எவ்வளோ தூரம் எவ்வளோ நேரம் ஆக போகுதுன்றத கண்டினியூவாக பாருங்கள். மேலே வர ஏதோ ஒரு பாயிண்ட் டவர் கிடைக்கும் போல இருக்குது. எலக்ட்ரானிக் வேலி. அப்போ இங்கே பெரியவரோ இல்லைன்னா கோடு போட்ட பூனைக்குட்டி ஏதாவது வராறான்னு தெரியல. பள்ளக்காடுன்னு நம்மளோட ஊர் வந்திருக்கு. ஓகே மக்களே, கண்டினியூ பண்ணுவோம் அப்படியே நம்ம பயணத்தை. இதோ மக்களே, ஏதோ என்னால் முடிஞ்சது. நான் பார்த்ததில் ஒரு 6வது வாட்டர் ஃபால்ஸை உங்கள்கிட்ட காட்டுறேன். அது குளிக்கலாம் முடியாது, வேலி போட்டு வச்சுருக்காங்க. ஜூம் பண்ணி பார்த்தோம்னா நல்லா தெரியுதா பாருங்கள், அங்கே தெரிகிறது. பார்த்துட்டிங்களா? அவ்வளோதான். இதில் நம்மளால் குளிக்கலாம் முடியாது, வேடிக்கை வேணால் பார்க்கலாம். அழகாக இருக்குது. ஓகே மக்கள், அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணுவோம்.